friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கோமாச்சி சேனல். நம்மளோட கோமாச்சி சேனல்ல இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி பார்க்கலாங்கிறத நான் சொல்றேன். சில்லி ஃப்ரை இட்லி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். காலையில சுட்ட மீதமான இட்லி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுதான் நம்ம இந்த ஸ்நாக்ஸே செய்ய போறோம். அந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலாங்கிறது தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுவும் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொடுத்தத ஃபுல்லா காலி பண்ணிட்டு இன்னும் ஒரு பிளேட் இருக்குதான்னு கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து இன்னைக்கு இருக்க போகுது. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம காலையில சுட்ட இட்லிய வச்சு நம்ம இவ்வளோ அழகா ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கோமா அப்படின்னு நம்ம மேலேயே நமக்கு பொறாமப்படுற அளவுக்கு அது வந்து அவ்வளோ சூப்பரா வரப்போகுது நமக்கு. அந்த சில்லி ஃப்ரை இட்லி தான் எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் முதல்ல என்ன நான் சொல்லிட்டு அது எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட்டங்கட்டமாக அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். குடமிளகாவை வந்து பாதி குடமிளகா எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி கட்டங்கட்டமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா லாஸ்ட் அந்த இட்லியோட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். 3 பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி நான் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இந்த மாதிரி உரலில் போட்டு நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன், இந்த டேபிள் ஸ்பூனால் நான் எடுத்திருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கோங்க. அடுத்து எனக்கு வந்து மீதமான இட்லி வந்து இன்றைக்கி வந்து ஒரு 7 இட்லி மீதமாக இருக்குது. உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸை பொறுத்து உங்களுக்கு எத்தனை இட்லி வேணுமோ அத்தனை இட்லி எடுத்துக்கோங்க. இந்த இட்லியை வந்து நம்ம வந்து குட்டி குட்டி பீஸா போட போகிறோம். அடுத்து இந்த இட்லியை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடலை எண்ணெயும் தேவை, அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறமா நான் எப்படி கட் பண்ணலாங்கிறத அது உங்களுக்கு அடுத்து நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து இப்போ வானலில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் ஒரு கட்டிங் போட்டு சைடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா இட்லியும். நான் இந்த மாதிரி எல்லா இட்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். நமக்கு வந்து இப்போ எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ கேஸை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம பீஸ் போட்ட இட்லி எல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க. நான் வந்து ஒரு 2 பேட்சாக பொரிச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து மீதம் இருக்கிற இட்லியை வந்து அடுத்த பேட்சில் வந்து போட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ரௌன் கலராக வந்தால் போதும், எடுத்துடலாம் நம்ம எல்லாத்தையும். அடுத்த பேட்ச் நான் வந்து போட போகிறேன். பாருங்கள், போடும்போதே சத்தம் கேட்குதா? நல்லா வந்து வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள், வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும், உள்ளே பாருங்கள், உள்ளே பிச்சு பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளோட ஃப்ரை இட்லி இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துடலாம். இந்த ஃப்ரை இட்லியை வந்து வெறுமனை சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பொரிச்சு வச்ச உடனேயே என் பசங்க வந்து இதுலேருந்து ஒரு 4-5 பீஸ் எப்படியும் எடுத்து சாப்பிடுவானுங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இந்த ஃப்ரை இட்லி எப்படி இருக்கு அப்படின்னு. வெறுமனை ஃப்ரை இட்லி, நான் மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த ஃப்ரை இட்லியை வந்து வெறுமனை சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பொரிச்சு வச்ச உடனே என் பசங்க எப்படி ஒரு 4-5 பீஸ் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்க, தேவாக்குட்டி உட்காந்து நல்லா அமுக்கு அமுக்குன்னு அமைக்கிட்டு இருக்காரு.
செம்ம டேஸ்ட். எப்படி இருக்குப்பா? சூப்பரா இருக்கா? ஓகே. அடுத்து நம்ம வந்து இட்லியில ஏற்கனவே உப்பு இருக்கனால நம்ம வந்து வெங்காயம் வதங்கும் போது மட்டும் நம்ம வந்து உப்பு போட்டா போதும். அது எப்படிங்கறத அடுத்து வந்து மசாலா எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க. அடுத்து வந்து நான் ஒரு வாணல் வச்சிருக்கேன். இந்த வாணல் வந்து நல்லா சூடானவுடனே நம்ம இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம இந்த எண்ணெயில வந்து நம்ம இஞ்சியும் பூண்டையும் நசுக்கி வச்சிருக்கோம்ல, அதை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுடலாம். நமக்கு எண்ணெயும் வந்து நல்லாவே இதாயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டையும் போட்டுடலாம். அடுத்து நம்ம கீரி வச்சிருக்க இந்த பச்சை மிளகாவையும் இதோட ஆட் பண்ணிடலாம். அடுத்து நான் வந்து கருவேப்பிலை போடுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் பாருங்க நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிஞ்சு வச்சோம்ல குடமிளகா, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். குடமிளகாவையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட குடமிளகாவும் நமக்கு வந்து நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சாஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து முதல்ல ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து டொமேட்டோ கெச்சப் அதை ஆட் பண்ணுறேன். இந்த சாஸ்லாம் போட்டு ஒரு 1 மினிட் வந்து இதாகட்டும். ஒரு 1 மினிட் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த இட்லியை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இட்லியை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். இட்லியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சாஸ் எல்லாம் நம்மளோட ஃப்ரை இட்லி மேலே நல்லா படுற மாதிரி, நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட சாஸ் ஊற்றின சாஸ் எல்லாம் நம்மளோட ஃப்ரை இட்லி மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்மளோட எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சில்லி ஃப்ரை இட்லி பார்க்குறதுக்கே நீங்கள் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நம்மளோட ஃப்ரை இட்லி அவ்வளோதாங்க. டாடா, நம்மளோட சில்லி ஃப்ரை இட்லி ரெடி ஆகிட்டு. நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. செமையாக இருக்குண்ணா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சில்லி சாஸோட காரம், டொமேட்டோ கெச்சப்போட ஒரு இனிப்பு எல்லாம் சேர்ந்து நம்மளோட ஃப்ரை இட்லியோட சேர்ந்து சாப்பிடும்போது செமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியோட லிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே ஒரு லைக் பட்டனையும் கொடுங்க. இந்த ரெசிபியோட லிங்கை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கோமு ஆச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்களும் ஓபன் பண்ணி பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.